பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவராக இருந்து தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற முன்னாள் IPS அதிகாரி திரு கே அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 3 தினங்களாக டெல்லியிலிருந்து அந்த அறிவிப்பு எப்பொழுது வரும் என்று கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் காத்திருந்தனர். இன்று பகல் 12 மணி அளவில் அவர் தனது மனதை திறந்து எதிர்காலத்தில் தமிழகத்தில் என்ன நடவடிக்கையில் ஈடுபடப் போகிறேன் என்று சமூக ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அவரோடு துணை நிற்கும் விதமாக நாங்கள் எல்லோரும் வி சப்போர்ட் அண்ணாமலை என்ற அடிப்படையிலே அவருடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பதாக முடிவு செய்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் என்னை பொறுத்தவரை இந்த கட்சியில் இணைந்ததிலிருந்து திரு அண்ணன் பொன்னார் அவர்களோடு பணியாற்றியிருக்கிறேன். டாக்டர் தமிழிசை அவர்களோடு பணியாற்றியிருக்கிறேன். மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களோடு பணியாற்றியிருக்கிறேன். திரு கே அண்ணாமலை அவர்களோடும் பணியாற்றியிருக்கிறேன். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோடும் பணியாற்றியிருக்கிறேன். தலைவர்கள் யார் என்று நாங்கள் பார்ப்பதில்லை. கட்சி என்ன கட்டளையிட்டதோ அதை 100% முழுமையாக செயல்படுத்தி இருக்கிற ஒரு சாதாரண தொண்டனாகத்தான் நாங்கள் எல்லாம் பணியாற்றி வந்தோம். ஆனால் மற்றவர்களுக்கும் திரு கே அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நாங்கள் உணர்ந்தோம். மற்ற தலைவர்கள் எல்லோருமே டெல்லியிலிருந்து நியமிக்கக்கூடிய நியமன தலைவர்களாக மட்டுமே இருந்திருக்கிறார்கள். மக்கள் செல்வாக்கிற்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பில்லாத நிலை இருந்து வந்தது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்ற பிறகு அவருடைய விறுவிறுப்பான நடவடிக்கைகளால் எதிர்க்கட்சியாக இருந்து சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால் ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி கேள்வி கேட்டு மக்களிடம் ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை கொண்டு செல்கிற காரணத்தினால் எல்லா மொழிகளிலும் பேசக்கூடிய எல்லா திறமைகளையும் படைத்த ஒரு பல்துறை வித்தகராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மக்கள் செல்வாக்கை பெற்றார்கள். அந்த சூழ்நிலையில்தான் தமிழகத்தில் கிராமங்கள் வரை குக்கிராமங்கள் வரை இளைஞர்கள் மனதில் பிஜேபி இடம்பெற்றது சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒற்றை தலைமை பாஜகவில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் டெல்லியிலிருந்து நியமிக்கப்படுகிற தலைவர்கள். அப்படிப்பட்ட திரு அண்ணாமலை அவர்கள் பதவியிலிருந்து அவர் மாற்றப்பட்ட பொழுதும் கூட தொடர்ந்து இந்த 18-20 மாதங்களாக கட்சிக்காக பணியாற்றியிருக்கிறார். எல்லா வகையிலும் யோசித்து தமிழகத்திலே ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு MLA MP உருவானால் அடுத்த முறை வேறொரு குடும்பத்திற்கு அந்த வாய்ப்பு செல்ல வேண்டும். நிரந்தரமாக ஒரே குடும்பமே MLA MP-யாக இருக்கக்கூடாது. இளைஞர்கள் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய சிந்தனைகள் உருவாக வேண்டும். இப்படி பல்வேறு முனைப்போடு இன்றைக்கு புதிய அரசியலை தொடங்குவதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார். இன்றைக்கு 12 மணிக்கு மேல் அவர் பேசிய பிறகு அந்த அமைப்பில் ஏறத்தாழ 6 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் கூடிக்கொண்டே இருக்கிறது. நானும் அதில் இணைந்து கொள்கிறேன் என்று அவரவர் தானாக வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க தமிழக மக்களின், தமிழக இளைஞர்களின், தமிழக பெண்களின்
தாய்மார்களின் ஆதரவு பெற்ற திரு கே அண்ணாமலை அவர்கள் தொடங்கி இருக்கிற அந்த அமைப்பிற்கு நாங்களும் எங்களால் முடிந்த ஒரு சிறு உதவியை அணில் போன்று இருந்து நாங்களும் அந்த உதவியை செய்வதற்கு இன்றைக்கு அவரோடு இணைவதென்று முடிவு செய்து இங்கு இருக்கிற எல்லோருமே அவருடைய இணைப்பில் இணைந்திருக்கிறோம். விமான நிலையத்தில் வரவேற்பு கொடுக்கவும் செல்கிறோம். இதில் தமிழகம் எதிர்பார்க்கிற ஒரு தலைமை, தமிழகம் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு ஆற்றல் மிக்க தலைமை, தமிழக மக்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் எதிர்பார்க்கிற ஒரு அறிவு சார்ந்த தலைமை திரு அண்ணாமலை அவர்களிடம்தான் இருக்கிறது. மற்ற எந்த தலைவர்களையும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆற்றல் மிக்க தலைவராக குக்கிராமங்கள் வரை பிஜேபியை கொண்டு சென்ற ஒரு தலைவராக அவர் விளங்கிய காரணத்தினால தான், அவருக்கு ஒரு சிறப்பு தன்மை, சிறப்பு சக்தி, சிறப்பு ஆற்றல் இருக்கிற காரணத்தினால தான் அவரை நாங்கள் ஆதரிக்க முடிவு செய்து இன்றிலிருந்து கட்சியிலிருந்து நாங்களாகவே ராஜினாமா செய்வ கடிதத்தை இப்பொழுது தலைவர் அவர்களுக்கு அனுப்ப இருக்கிறோம். விமான நிலையத்திலே அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கே வருகிறார்கள். அவர்களோடு நாங்களும் சென்று வரவேற்பு அளிக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.